திரு முனவர் பாஷா, பாஜக கூட்டணியோடு அல்லது அவர்களோட ஆதரவோடு பாமக வேட்பாளர் விக்கிரவாண்டியில நிக்கிறது அப்படிங்கிறது ஆபத்தான ஒன்றுதான், அது நல்ல சிக்னிபிகன்ட் இல்ல அப்படிங்கிறாங்க ஹசீனா. அப்படியா? ஹசீனா அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம். காங்கிரஸ் வந்து அப்படிதாங்க சொல்ல முடியும். இப்படி எல்லாம் சொல்லிதான் 99ல 100 இடம் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆட்சியை பிடிக்க முடியல. இந்தியா கூட்டணி 23 கட்சிகளை சேர்த்து இன்னைக்கு பாஜகவே இல்லாம செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னவங்க கடைசியில் 234 இடங்களை பெற்று 240 இடங்களை பெற்று மீண்டும் 3வது முறையாக மோடி பிரதமராக இந்திய மக்களால் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அதனால வந்து இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஏதோ இப்போ வந்த உடனே ஏதோ மத கலவரமா வந்துச்சு, எதுவும் கிடையாது. இவங்க இப்படி பிரச்சாரம் பண்ணிய மதவாதத்தை இவங்க உருவாக்குறதே இவங்களா தான் இருக்க முடியும். இவங்க தான் இது மாதிரி பேசி பேசி பாஜக வந்தா மதவாதம் வந்துடும், பாஜக வந்தா மத கலவரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்கிறேன், பாஜகவோடு கூட்டணி இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணி இருக்கு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவா அமைக்கணுன்றதுக்கான முயற்சியில் எங்க தலைவர் வாசன் ஈடுபட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாரு, அதை உருவாக்கி தந்தாரு. இந்த தேர்தலில் நாங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து எங்களுக்கு பிரதிநிதிகள் வராமல் இருக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி பெற்றிருக்கிறோம். பாஜக கூட்டணிக்கு தமிழகத்திலே வாக்கு வங்கியே இல்லை என்று சொன்னது போய், கால் ஊன்ற முடியாது என்று சொன்னது போய், பல இடங்களில் 2வது இடத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது நடப்பது சட்டமன்ற இடைத்தேர்தல். சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலை போல இந்த மதவாதம் இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. மக்கள் இன்றைக்கு தினசரி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிநீர் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது, மின்சார கட்டணம் ஜூலை மாதத்தில் இருந்து 5 மடங்கு இன்னும் உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி மக்கள் மீது வரி போட்டு மக்கள் தலையிலே வரியை சுமத்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசுக்கு எதிராக நடக்கின்ற இந்த இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாட்டாளி நீங்க சொன்ன இதே பரப்புரை தானே சார் மக்களவை தேர்தலையும் முன்வைக்கப்பட்டது. ஆனா மக்களவை தேர்தல் நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். அப்படி பார்க்க போனா அந்த தேர்தலில் நீங்க சொல்ற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு தான் ஆதரவு கிடைச்சிருக்கும். அந்த தேர்தல்ல அது எடுபடாது சார். யார் பிரதமரா வரணும்ன்றதுதான். இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கூட்டணி வரக்கூடாது என்பதை அவங்க அதிமுக கூட பிரதானப்படுத்தி, அவங்க ஸ்டாலினா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் பாரதிய ஜனதாவை தான் எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இந்த தேர்தல் என்பது மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, எல்லா பொருட்களும் இன்றைக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை விஷம் போல இருக்கிறது. காய்கறி வாங்கவே முடியல. கேட்கிற 3 ஆண்டு கால திமுக அரசு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி தான் மக்களவை தேர்தல் பரப்புரையிலும் முன்வைக்கப்பட்டது. நீங்க சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் அந்த பரப்புரை தான் பொருந்தும். பாராளுமன்ற தேர்தலுக்கு அது எடுபடாது சார். சட்டமன்ற தேர்தலுக்கு தான் நேரடியா அவங்கள பாதிக்க அந்த பரப்புரை தானே சார் ரொம்ப தீவிரமா முன்வைக்கப்பட்டது காலத்துல. அது எடுபடலாம் போயிடுச்சு இல்ல. அது மதவாதன்றத பிரச்சாரம் பண்ணி இவங்க வந்து ஏதோ ஜனநாயகத்துக்கு ஆபத்து, மீண்டும் 3வது முறை மோடி வந்துட்டாருன்னா சர்வாதிகாரி ஆயிடுவாரு, இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே மாற்றப்படும், இதெல்லாம் இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அத்தனையும் போய் தேர்தல் கமிஷன் அந்த இவிஎம் மிஷின் மோசடி, இவங்க அதுக்குள்ள வேலை செஞ்சுட்டாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. எல்லாம் போய் அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு இந்த தேர்தல் முடிவு. சரி, ஏன்னா குறைந்தது எதிர்கட்சி கூட்டணி இந்திய கூட்டணி வந்து 234 இடங்களை பெறக்கூடிய அளவுக்கு வந்ததுன்னு சொன்னா, இவங்க சொன்ன அத்தனை பரப்புரையும் பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இப்போ அதே மாதிரியான ஒரு பரப்புரையை அங்க இந்தியா கூட்டணி முன்னெடுக்குது. கிட்டத்தட்ட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பணிக்குழுவை அமைச்சிருக்காங்க. அப்போ நீங்க அதே தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வேட்பாளரை, ஜனநாயக கூட்டணி எங்களுடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் பாமகவின் சார்பில் அன்புமணி நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்காக எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனையும் தேர்தல் பணிக்குழு நியமித்து நேரடியாக வேலை செய்ய போகிறோம். தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை பாதிப்புகளையும் விக்கிரவாண்டி தொகுதி மக்களிடம் வீடு வீடாக சென்று சொல்லி அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுகின்ற முயற்சியிலே கடுமையாக உழைப்போம். கண்டிப்பாக விக்கிரவாண்டியிலே பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பாமகவினுடைய வெற்றிக்காகத்தான் அதிமுக பின்வாங்கியது அப்படிங்கிற கருத்துக்கு மட்டும் உங்களுடைய பதில பெற விரும்புகிறேன். நான் திரு தனியரசு முதற்கட்ட கருத்து வாங்கிக்கிறேன். அதாவது அதிமுக வந்து பல முன்னுதாரணங்கள், பல முன்னுதாரணங்களை மரியாதைக்குரிய எடப்பாடியார் சொல்லியிருக்கார். எந்தெந்த காலகட்டங்களில் நாங்க போட்டி இல்லைன்னு. அப்படியே நீங்க இதை சொல்றது வந்து சிதம்பரம் தான் சொல்றாரு. அதாவது பாமக வேட்பாளர் வந்து நிக்கிறதுனால அதிமுக போட்டியிடலன்னு சொல்றாரு. அவங்க தெளிவா பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி இல்லை, 2026 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது
இதை அவர் நம்பலன்னு சொன்னா அப்புறம் யார் நீங்க போய் கேட்க முடியும்? அப்ப சிதம்பரம் மறைமுகமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாரா? நான் கேட்கிறேன். உங்களுடைய கூட்டணி வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் தான். சரி, அவருக்கு ஆதரவாக நீங்கள் பேச வேண்டுமே தவிர அதிமுக வேட்பாளர் நிறுத்தவில்லை என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக. பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல, அவர் என்டிஏனே சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்காகத்தான் அவங்க விட்டு கொடுக்கறாங்கன்னு சொன்னா அது நேரடியா எடப்பாடி நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட 2026ல சேர போறோம். அவங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி பிரிஞ்சதிலிருந்து சொல்லிட்டு இருக்கிற அதே விஷயத்தை தான் இப்ப வரையும் சொல்றாங்க. ஒரு கூட்டணி கள்ள கூட்டணியாக ஒரு ப்ராக்சியாக அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது திரைமறைவுல தொடர்ந்து கொண்டிருக்கிறது குற்றச்சாட்டு சொல்றாங்க. உண்மையாவே அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தா திமுக காணாமே போயிருக்கும் தமிழ்நாட்டில். எடப்பாடியார் இன்றைக்கு நிதிஷ்குமார் மாதிரியும் சந்திரபாபு நாயுடு மாதிரியும் பிரதமருக்கு பக்கத்தில் அமர்ந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு 10 அமைச்சர்களை நாம் பெற்றிருக்க முடியும். அந்த வாய்ப்பு நழுவி போச்சுன்னு எங்களுக்கு வருத்தம். அதனால தான் எங்க தலைவர் ஆரம்பத்துல இருந்து முயற்சி பண்ணாரு அதிமுகவை இந்த அணியில கொண்டு வரணும். நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல பேசலாம். திரு தனியரசு, இங்க அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதற்கான ஒரு காரணங்களை பட்டியலிடுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த காரணங்கள் ஏற்புடையதா அப்படிங்கறதை தாண்டி புறக்கணிப்பு என்பது திமுகவை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளரினுடைய வெற்றியை எளிதாக்கக்கூடிய ஒன்றா இருக்கு அப்படிங்கிற பார்வை உங்களுடைய என்ன? இல்லையா, இப்ப யதார்த்தத்துல நடைமுறையில அதுதான சாத்தியம். இப்ப ஒரு மூத்த அரசியலாளர் அண்ணன் ப. சிதம்பரம் அவர் இப்ப நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு நடக்கிறது. இப்ப நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் இயல்பா அது திராவிட முன்னேற்ற கழக அல்லது அதனுடைய கூட்டணிக்கு அல்லது அதனுடைய அரசுக்கு எதிரான வாக்குகள் தான் இரட்டை இலைக்கு செலுத்தப்படுகிற வாக்குகள். அப்ப இரட்டை இலை அதனுடைய உரிமையாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் அதுல போட்டியிடலாம். அப்படின்னா அங்க இருக்கிற வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக வாக்களிக்க விரும்புகிறவர்கள் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது? தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அன்புமணி தான் இருக்கிறார். அப்ப அந்த மொத்த வாக்குகளும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் போகும், என்டிஏக்கு தான் போகும். அதைத்தான் சிதம்பரம் சொல்றாரு. அதுல ஒன்றும் சிதம்பரம் ரகசியம் எல்லாம் இல்லை. அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அது இன்னொரு பார்வையிலையும் பாலவிலையா நீங்க இப்படி பாருங்க. அதாவது இவர்களெல்லாம் கூட்டணியில் இருக்கிற பொழுது ஈரோடு இடைத்தேர்தல் வருகிறது. ஈரோடு இடைத்தேர்தல் வருகிற பொழுது கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வாசனையாவோட வேட்பாளர் அங்க அந்த அதுலதான் அங்க இது நடக்கிறது, அங்க போட்டி நடக்கிறது. அந்த ஈவி கேஸ் அந்த தம்பி இறந்துடுறாரு, போட்டி நடக்குது. அப்ப நீங்க தமாகவும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் விலகி கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு அங்க நிறுத்தி எடப்பாடி பிரச்சாரம் பண்றாரு. அப்பவும் இதே நெருக்கடி இருந்துச்சு, திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அப்ப இந்த குற்றச்சாட்டையும் இப்பொழுது சொன்ன குற்றச்சாட்டையெல்லாம் எடப்பாடி எதையும் சொல்லவே சொல்றாரு. நாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, அது தேர்தல் சுதந்திரமா நியாயமா நடக்கல. கிட்டத்தட்ட 36 அமைச்சர்களை ஒட்டுமொத்தமா ஈரோட்டுல குவிச்சு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அமைச்சர்கள் அப்படிங்கிற அடிப்படையில நியமிச்சு ரொம்ப ஜனநாயகத்திற்கு விரோதமாக தேர்தல் நடைபெற்றது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்ப சொல்றாரு. மக்களை அங்க ஆடு மாடுகள் போல அடைத்து வைத்திருந்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்லி அதன் காரணமாக விக்கிரவாண்டியை புறக்கணிக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லல. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் மக்கள் வைப்பு தொகை இழக்கிற அளவுக்கு பல தொகுதிகளிலையும் 3வது 4வது இடத்துல பல தொகுதிகளிலையும் விளவங்கோடு மாதிரியான இடங்கள்ல மிக மிக வரலாற்றில் இதுவரை அதிமுக இரட்டையிலை தோற்றதிலேயே மிக மோசமான தோல்வியை விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 5000 வாக்குகளை மட்டும் பெற்று எடப்பாடி கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து எடப்பாடி தப்பித்துக் கொண்டார். அதுக்கும் தான் பொன் வில்சன் உதாரணம் சொன்னாரு. நீங்க விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில ஒட்டுமொத்தமா மக்களவை தொகுதியில விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில மட்டும் வெறும் 6800 ஓட்டு தான் கம்மி திரு ரவிக்குமாரனுடைய வாக்குகளை விட அதிமுக வேட்பாளரினுடைய வாக்குகள். ஆமாயா, இவ்வளவு வாக்குகள் வாய்ப்பு இப்ப நெருக்கமா இருக்கிறீங்க. திமுகவுக்கு உங்களுக்கும் பெரிய இடைவெளியே இல்லை. ஏன் போட்டியில இருந்து விலகுறீங்க? என்ன காரணம்னா இப்ப தெரிய அவருக்கு. ஏன்னா அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இருந்த பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் ஈரோட்டு இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் உட்பட எல்லாரும் எடப்பாடிக்கு ஆதரவா இருந்தாங்க.
அதனால எடப்பாடி தைரியமா அப்பொழுது நின்னுட்டாரு. இப்ப அப்படி இல்ல. இப்ப ரொம்ப கவனமா பாருங்க. எடப்பாடி எந்த இடத்துல சிக்கி அச்சப்படுறாருன்னா, இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியையும் எதிர்க்கணும். அதாவது எடப்பாடி இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருந்தால் ஒரு கால் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கணும், பலம் பொருந்திய இந்தியா கூட்டணியை எதிர்க்கணும். அதாவது மாநில அரசை ஆளுகிற திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை எதிர்க்கணும், மத்தியில் பலம் பொருந்திய கூட்டணியா இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்க்கணும். இந்த இரண்டு செஞ்சாங்க. மக்களவை தேர்தல் அதிமுக கூட்டணி கூட்டணியும் எதிர்த்துதானே களம் கண்டது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் தானே பின்னடைவை சந்தித்தாங்க. மற்ற இடங்கள்ல அவர்களுக்கான அந்த செல்வாக்குங்கிறது தொடர்ச்சியாக இருந்துட்டு தானே இருக்கு. ஐயா அதுல பெற்ற அனுபவம் தான். நீங்க 2024 இந்த இரண்டு கூட்டணியை எதிர்த்து படுதோல்வி சந்தித்த எடப்பாடி இந்த இடைத்தேர்தல் இன்னும் கூர்மையாக்கப்படணும். அப்ப நீங்க எடப்பாடி பரப்புரைக்கு போறாரு வச்சுக்கோங்க, விக்கிரவாண்டிக்கு போறாரு. எப்படி நீங்க மத்திய அரசையும் மாநில அரசையும் ஆளுகிற திமுக பாஜகவை அல்லது அந்த கூட்டணியை எதிர்த்து எந்த அடிப்படையில் விமர்சனம் செய்து அதிமுகவை களத்தில் நிறுத்தி எனக்கு வாக்களிங்கள்னு விக்கிரவாண்டி வாக்காளர் பெருமக்களிடத்துல எடப்பாடி அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த வாய்ப்பிலிருந்து தப்பித்துக் கொண்டு சிதம்பரம் ஐயா சொன்ன மாதிரியே அவர் ஒரு மறைமுகமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றிக்கு துணை போயிருக்கிறார். பரவாயில்லைங்கிறான், அதை வெளிப்படையா எடப்பாடி சொல்லிட்டுங்கிறான். அதனால எங்க பொன் வில்சன் என்ன சொல்றாருல, ஏன் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, சொன்னாலும் சொல்லாட்டி இந்த வாக்கு யாருக்கு போகுது? இதை விட வெளிப்படையா வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அல்லையா, இப்ப சிதம்பரம் ஏன் சொன்ன மாதிரியே இந்த மொத்த வாக்குகளும் இரட்டை இலைக்கு வந்த 65,000 வாக்குகள்ல 65,000 வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணியாவுக்கு தான் போக போகுது. அதுல என்ன நெருக்கடி இருக்கு? திரு சிதம்பரம்